உள்ளரக்கா நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குலாம் இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்குதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அங்கிட்ட திரும்பிக்கிட்டு ஏப்பத்தை விடுடி. ஆமாம், மாமியாவை சொல்கிறா ஏப்ப விடுவாங்கன்னு மூஞ்சிக்கு நேராக விடுவாம்மா. நீங்கள் சாப்பிட்டதே மாதிரியாக இருக்குதுன்றா. நோம்போட இந்த நாளையும் நோம்பு திறந்தா ஒரு கிழக்கு வருதுமா. படுத்தா தேவைதேன்சா. வரும் எல்லாரும் தானே உட்காந்துக்கிறாங்க. உனக்கு மட்டும் என்ன கேடு? தேன்சா அதெல்லாம் நோம்பு பிடிச்சது தான் தெரியும். ஒன்ன மாதிரி அதுக்கெல்லாம் தெரியாது. அதை வந்து போது என்ன சகருக்கு என்ன வாங்கி கேட்டியா தேன்சா? இப்போ நான் கேட்டால் தின்னு கிளம்புவாள் போல. நீ என்ன நோம்பா வைக்க போகிறா? உனக்கு என்ன சவுருன்ட்டு நீனே கேளுவண்டி. ஜொலகா கொஞ்சம் தேத்தனி தான் போடுமாமா. தேத்தனி குடிச்சா தாமா நோம்பு திறந்தவனே இஞ்சியை தட்டி போடுறி. ஆம்பளைகளுக்கு நோம்பு திறந்தா சிகரெட்டு குடிக்கணும், உங்களுக்கு தேத்தனி குடிக்கணும். படாதவுமா. சரி ஜொலகா, அப்போ நான் போயிட்டு வரவா? நீ போகிறதா போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை பிள்ளைவெல்லாம் தேடுவாங்க. இது சவுருக்கு இங்கே வந்துருமா? இங்கே தான் எல்லாரும் சவுருக்கு சொல்லியாச்சு. வந்துருங்க சகர சாப்பாட்டுக்கு இங்கே வந்துருங்கம்மா. சோறு வீணா பெருண்டி குட்டியோளா. எங்க மாமி சவுருக்கு வரையலாது. அங்கே பிள்ளைகளும் நோம்பு பிடிக்கிறாங்க, அவளும் நோம்பு பிடிப்பாங்க. நேரம் இக்குதான்னு தெரியல மாமி. நீங்களும் ஒன்றுக்கு இன்ஷால்லா அடுத்த தடவை வர்றம்மா. சரி நீ போ, நான் கொடுத்துண்டா விடுறேன். அவங்க கொடுத்து விட்றே என்னான்னு சொல்லிட்டு கொடுத்து விடுங்கம்மா. அப்போ தான் அது போய் என்னான்னு செய்யறதுக்கு வயசவாக்கியும்ல. என்ன ஆள் எப்போ ஃப்ளூயண்டா பேசுவா? நீங்க செக் ஆகுது என்ன சரி? சும்மா இருடி. எப்போதும் இந்த பிரில்லியண்டாவும் பேசக்கூடாதுடி. என்னது பிரில்லியண்டாவா? அதேன் சார் பிரில்லியண்டா நீ என்னைக்கு பேசிக்கிறா? ஃப்ளூயண்டா பேசுவா இன்னைக்கு, அதுவும் குளருது என்னன்னு தெரியலையே. அப்போதாண்டி என்ன சவுறு சாப்பாடுன்னு தெரியும். ஆமாம், இங்கேயே இருக்கலாமா வீட்டுக்கு போகலாமான்னு இவ்வளோ சொல்கிற. சொத்தை பொறுத்து தான் முடிவு பண்ணி வச்சு கூடப்பே. அம்மா வெறும் சொத்துக்கெல்லாம் வெடியாக உட்காந்துக்க முடியாது. என்னடி ஜெயின்ஸா முன்னுக்குதா? உனக்கு என்ன டப்பால கட்டி தரவா? ஊண்டு சொல்லு. டப்பால கட்டி கொடுத்தா என்ன சாப்பாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்டி எனக்கு கொஞ்சமாக கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பவா? நான் இங்கேருந்து சவன்னை தான் திம்பேன். ஜெயின்ஸா மாமி விட்ட நட்டம் பண்ணி விட்டுறாத பாவம். ஆமாம் சரிம்மா, எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வரேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜெயின்ஸா அந்த போகிற அவ்வளோ மனசு வந்தமா திண்டமா போனாமா நிற்கிறாங்க பாரு. நக்கரைச்சிக்கிட்டு இருக்கிற அடுத்த வேலை சோத்துக்கும். நான் சோத்து கேட்குறேன், நீ என்ன வீட்டில் வாட்ச்மேன் வைக்கிறா? வாடி போவோம் ரெண்டு பேரும். எல்லாரும் அப்போ ஆக்கிற சொல்ல யாருங்கிறது. அப்புறம் மாமி அழுவாங்க, எங்கடி போய் எல்லாரும் சோறு வீணா போச்சுட்டு மடி ஆகும். சரிம்மா நானும் போகிறேம்மா. அங்கே வாப்பா மட்டும் இப்போ போய் அவளுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்குறேன் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. நீ எப்போ வருவா? பாவுலா நீ போ, முன்னாடி நான் வர்றேன். அம்மா லேட்டாக ஆகும் நான் வர்றதுக்கு. உங்கள் துணைக்கு இவனை கூட்டிட்டு போ. குட்டி முஸ்தபாவை இருந்தால் அங்கே துணை ஏதாவது பேசிட்டு இருப்பான். போமா, இப்போ நான்லாம் வரலம்மா. நான் லேட்டாக தான் வருவேன். போமா நீ போமா. வாடா, அங்கே வீட்டு வாசலை விட்டுட்டு வாடா. தனியாக போக இயலாது. போ வேணா தேங்காய் கூட்டிட்டு போ. நான் லேட்டாக தான் வருவேன். அவன் என்ன சாப்பாடு அவருக்கு கேட்டான் பாரு கேள்வியை. அட இறால் பிரியாணியும் இறால் பொரிச்சதுண்டாமா. ஏன் உனக்கு பிடிக்காது? இறால் வாடாவும் போட்டிக்குது. இறால் வாடா வா, சூப்பராக இருக்குமே. சரி வந்துடுறேன் தான். இங்கே வீட்டை நான் பேசி படுகல. நான் இங்கே தான் படுக்கணும். வீட்டுக்கிட்டு போய்ட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, கால் வலிக்கும். ஆனால் வாடா வந்து தொலைடா, நேரம் ஆகி தொலைதுடா வாடா. அப்புறம் 5 ரூபா காசு தெரியா? முட்டாயும் தெரியா? வர்றேன். சும்மா வர முடியாது. குட்டி முசபா உனக்கு வச்சுக்கிற பேரு பட்ட பேர் கூலிடா. ஆமாம், கூலி இல்லாமல் வேலை செய்ய மாட்டாமா. ஆமாம்மா, நான் தான் கூலி வாங்குறேன். உள்ள தியாகி. அம்மா தான் சொல்லாத வச்சுருந்தா நோம்பு நேரத்தில் திட்டிப்படுவேன். கழிச்ச முதுகு பழுத்துறேன். தேய்த்து பேசுறதுக்கு பெரிய மனுஷர் போல. அது போல பெரிய மனுஷர். அட வாமா நீ டக்கண்டே போவான். வாணி பாட்டு போட்டா எங்க கோயில் மணி. வாய் முறை சந்திரன் பெல்லு சவுண்டடி. கதவை திறந்து வாங்கி வாங்கம்மா. யாரு? தேவேந்திரன். நான் தான் சும்மா தான் அடித்தேன். பெல்ல அடிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப நாள் அடிக்காம தான் வீணா போயிடும். என்ன அவ்வளோ கூட்டமா அப்படியே இருக்கு? வீட்டுக்கு போலையாதுங்க. என்ன ஒரு ரசம் இருக்க? நான் ஜெயின்ஸா வீட்டுக்கு போலையா? அரபியப்பா தேடி இருந்தாரா? வீட்டுக்கு வர்ற மனுஷர் அப்படியா பேசுறது? நீ இப்போ மாடியில் போய் இரு. உனக்கு மனுஷரை கண்டா ஆகாது. சாச்சா எப்பயாவது மனுஷன் வந்தாக்கா நம்ம ஒரு மரியாதை கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் அதுங்க வீட்டில் இருக்கிறத விட இங்கே தான் கூட கிடக்குதுங்க. வாடகை வாங்க வேண்டியதான் மேலே ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளோதாண்டு. ஜெயின்ஸா உனக்கெல்லாம் வாடகை வாங்கினா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு போயிடும். இவன் ஸ்டைல்லையே பேசினாதான் சரியா வருவான். எங்க அப்பா தொலைவிட்டா வர்றா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்லுங்க. பார்த்தீங்களா இது கூடலாம் பேச வேஸ்ட்டு. ஜொலகா கொஞ்சம் தேத்தனே பட்டுவா, நான் மாடிக்கு போகிறேன். ஒரு படாஜனங்க தேத்தனி வர போட்டுக்கிட்டு மாடிக்கு ஏறிலாம் வரையல. ஏற்கனவே முட்டியெல்லாம் வலிக்குது. இருங்க இங்கே இதை குடிச்சிட்டு போங்க. எனக்கு தேத்தனே வேணாம், நான் போகிறேன் மேலே. சரி வாமா, நான் அவனை வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாமா சொல்லிவிட்டாமா. அதுக்கிட்ட இருக்கக்கூடாது. சாஜா மாமா கூட பேசிட்டு இருப்பேன் ஜாலியாக்கி. நல்ல மனுஷன் பேசிட்டு இருப்பேங்கிறா. அவனுக்கு தெரியாதுமா, சாஜா மாமா சரியான பண்ணு. ரத்த கொதிப்பே மாமன் அதுக்கு ரத்த கொதிப்பேமே. அது வேற பாட்டு பாடுவாரு தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் அது பாட்டு பாடி விளையாடுவோம். என்ன மாதிரி பண்ணி அவளுக்கு ரத்த கொதிப்பு வர வச்சிடாத. வா என்னை கொண்டு வீட்டில் வந்து விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு டாடி சவுருக்கு போட்டு எதுவும் மாச்சிக்கிட்டு இருக்காதாங்க. ஒன்று இங்கே வந்துடு, இல்லாட்டி நான் கொடுத்து விட்றேன் சொத்தை. ஆமாம் வந்துடுவேன்.
எங்க இந்த கல்ச்சலுங்க வந்துருவாங்கன்னா நான் எப்படி மாமி தனியா வருவேன்? 2 மணிக்கு சவர் பையன் சார் வருவாரு ரோஜா, அப்படியே பின்னாடியே வந்துரு, பயம் இல்லாம எங்கேயும் படி உட்படாத வரா சவர் பைசா கூட. ஜெயின்ஸ் அம்மா விட்டு வந்துருவேன், எங்கேயும் மாட்டேன் எங்கேப்பா உன்னை தேடி அலையலாது பாத்துக்க. ஒரு போர் எடுத்து ஜெயின்ஸ் நைட்ல குழுமா அடிக்கிற வெயில்ல போர்வையன் போடா உட்படாதவனே. இதுங்க பேசுன கேட்டா ஆகாது, நமக்கு கொண்டு போர் எடுத்து வந்துருவோம், யாரா கேட்கட்டும். அழகான தேத்தனியா போட்டிக்கிறாள் ஜொலகா. ஜெயின்ஸ் இதான் பால் தேத்த, நீ பாத்துக்க எப்படி இருக்குது. வா ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு பால் டாயில தேத்தனி போட்டு தரேன். என்ன பேச்சு பேசுறா? ஜெயின்ஸா பாலை விட பால் டாயில் விலை கூட. நான் மாதிரி விலை கூடன்னு யாரா இங்க சும்மா பால் டாயில் கொடுத்தா வாங்கி குடிச்சுடாது என்ன, அப்புறம் நுர தள்ளிடும். இவ பக்கத்துல நீ ஏமா உட்கார வச்சு உருப்படாத முதவி கூட வாங்கம்மா வாசல்லையாவது போய் நிப்போம், கொஞ்சம் காத்தோட்டமா வேக்குது. மணி ஒன்னாச்சு உள்ள பேசிக்கிட்டு நேரம் போனதே தெரியலையா உள்ள. பயமாக்கிறாப்புல வைக்குதே. பிஐபி சாஸ் எதுவும் வராத வருது. பிஐபி சாஸ் நோம்பு நேரத்துல உருப்படாதம்மா. அவ சொல்றத ஒன்றும் நம்பாதே ஜெயின்ஸா மாமி. நான் சின்ன பிள்ளை வைக்கும்போது எங்கள் அம்மா ஊருப்பட்ட கதை சொல்லிக்குது. ஒரு தடவை 3 மணின்னு நினச்சி 1:30 மணிக்கு எந்திரிச்சு குளத்துக்கு குளிக்க போயிட்டாங்களாம். அங்கே போனாக்கா ஒரு பொம்பளை துணி துவச்சிக்கிட்டு இருந்துச்சான். டொக்கு டொக்குண்டு இரிமா குசத்தனா இரி நானும் வந்துக்கிறேன் கீழேன்னு சொன்னாக்கா கேட்காம துணியை போட்டு மாங்குன்னு துவச்சேன். யாரடி இதுன்னு போய் காலை பார்த்தா காலை காணமா. ஏன்டி கால் தண்ணிக்குள்ள இருந்துச்சோ? அப்ப குளத்துல இருந்தா கால் தண்ணிக்குள்ள இங்கே உனக்கு எதுலையும் நம்பிக்கை கிடையாதும்மா. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்துப்புட்டு வாளியை தூக்கி வீசிப்புட்டு துடு 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 துடுன்னு வீட்டுக்கு ஓடியாது. மணியை பார்த்தா மணி 3. சரி 3ங்கிற பாருங்க, மணி 1:10. பாத்துக்கிட்டு ஜெயின்ஸா தான் 1:10 பத்தியா? எப்படி 1:10 இவ பார்த்த மாதிரி சொல்றா பாரு. என்ன சொல்றாங்க நிஜமாவா? பயமா இருக்கிற மாதிரி. பேயா என்னான்னு தெரியலம்மா. எங்க உம்மம்மா சொல்லுவாங்க அவெல்லாம் ஜின்ன வசப்படுத்தி வச்சிருந்தாங்களாம். ஆமா அவ சொன்னாங்க, எங்க அம்மா சொல்லும், எங்க அம்மாவை போய் கதவை திறண்டா ஜின்னு கதவை திறக்குமா, கூடவே வருமா, அவ சொல்ற வேலையெல்லாம் செய்யுமா. ஜின்ன வசப்படுத்தி வச்சிருந்தாங்களாம். அது சரி கேளுங்களேன். அப்போ நான் அழகாக பார்த்து யானத்தெல்லாம் விளக்கி போட்டுவிட்டு துணியை தோணா துவச்சி போட்டுட்டு போயிருயா. அழகாக விளக்கி இந்த மாதிரி இந்திப்பாக விளக்கிமா. அந்த காலத்து மனுஷர்களுக்கு இது ஒரு ராகத்தை விளக்கி. என்னது யானை விளக்கி போடுமா? உங்களை விளக்கி போட்டுரும் ஜின்னு. ஜின்னை வசப்படுத்துறதுன்னா அந்த காலத்தில் என்ன சும்மாவா? அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஆமாம் எங்கள் உம்மம்மாவெல்லாம் இந்த ஒசரையும் பார்க்கலாம். அதுக்கேண்டி வாய் இப்படி வச்சுக்கிறேன். உங்கள் உம்மம்மா வசப்படுத்தி தானே வச்சுருந்தாங்க ஜின்னை. மூஞ்சி நேராக வேடி எனக்கு பயமாக்கமா வேலை பார்த்தா. நான் சின்ன பிள்ளையார கீழே எங்களுக்கு 8th அவுட்டில் ஒரு தாத்தா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்கடி. பாபு நைட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர வழியெல்லாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவாங்களாம். அது மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணாலும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1:30 மணிக்கு கடைசி பஸ்ஸில் யாரோ ஒரு பொம்பளை வந்துச்சான். சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்களா. இந்த அட்ரஸ் சொன்னிச்சான். போய்கிட்டு கீழே பார்த்தாக்கா பல்லு இல்லை பல்லு நீண்டுக்கிட்டு வச்சுன்னு இங்கே இறங்கிருச்சாமா. திருப்பி பார்த்தாக்கா மூஞ்சியெல்லாம் ஹேன்னுக்கிட்டு வெள்ளைப்படவை உடுத்திக்கிட்டு பயங்காட்டி ஆட்டோவை விட்டு இறங்கி ஓடி திட்டுப்புட்டு ரோட்டில் மறுபடி அப்புறம் எங்கே வயக்காட்டில் விழுந்து கிடந்து காலையில் எந்திரிச்சு வந்தான்னு இங்கே சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நான் சின்ன பிள்ளையால வைக்கல, உண்மையா என்னன்னு தெரியலை. பியண்டா பயமாக தானே இருக்கியா? எல்லாம் சொல்லுங்க, நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இப்படித்தான் மாதிரி ஒரு தடவை எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, ஆட்டு தலையை ஆக்கி எங்கள் பெரியம்மா வீட்டில் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வாடின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுச்சு. நான் என்ன கடத்தர பக்கமாக போக சொல்லிச்சு. நான் சின்ன பிள்ளைவ தானே, நான் தெரியாமல் மையத்தவங்கள பக்கம் போயிட்டேன் மாமி. போனாக்கா நான் அடுத்த நாள் வந்து வீட்டுல ஒரே காய்ச்ச வாந்தி மடி. அப்பதான் எங்க அம்மா சொன்னுச்சு, ஏதோ பேய் உன் காலை சுத்திக்கிட்டு வந்துருச்சுடிந்து. இவ பேய் காலை சுத்திக்கிட்டு பாவமா இருந்தா பத்தாது. அன்னைக்கு நீனும் தானே ஆட்டுத்தலை திண்டா ஏன் வச்சு கொடும்பே? ஆமா தேன்சா, கரெக்டா கண்டுபிடிச்சு திண்டுபிட்டு எச்சி வாயோட போயிட்டேன் தேன்சா. எங்க அம்மா பவுடர் போட்டு போடி கைக்கு வாய்க்கின்றது. மறந்துட்டேன் தேன்சா, வெடுக்குனா தான் வந்துக்குமா பேய்க்கு கிளிக்குது. ஆட்டுத்தலையை போட்டு ஒரு காட்டு காட்டிப்பா சரிம்மா ஆகாம தலை வாந்தியமா போய் காய்ச்சா வந்திக்கும். போய் ஆஸ்பத்திரியில் காட்டி கால்பாலை வாங்கி போட்டு சரியா போயிருந்தீங்க. பேயா இது ஒரு கதைலாம் சொல்லிக்கிட்டு வராதடி உச்சி குடம்பி. இதெல்லாம் எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேற ஏதாவது சொல்லி நல்ல பேய் கதையாமா. தேன்சா நீங்க போங்க, ஒரு நாளைக்கு மாதிரி உங்களுக்கு நல்லா மீனை திண்டுபிட்டு கருவாடு மீனை திண்டுபிட்டு நல்லா கவுச்சி நேரத்தோட போங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. மாமி இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னிச்சு, எங்கள் வாப்பா ஒரு நாள் கடை பூட்டி போட்டு லேட்டாக ஆயிடுச்சா வர்றதுக்கு. 1:30 மணிக்கு என்னமோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்களா. பின்னாடி யாரோ செருப்பு சத்தம் கேட்குற மாதிரி. யாரா வர்றது பின்னாடின்னு பார்த்தாக்கா யாரும் இல்லையா. மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்தாக்கா மறுபடியும் திரும்பி பார்த்தா மறுபடியும் செருப்பு சத்தமா. இப்படியே கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டு கீழே திடீர்னு தெருவில் இந்த விளக்கு அமர்ந்து போயிடுச்சான். எங்கள் வாப்பாக்கா பயம் தாங்க ஏழலையா. உங்க வாப்பா சும்மாவே விட வளர்த்து வரல. பாவம் யாரும் வராட்டியும் அவருக்கு வர்ற மாதிரி இருந்துக்கேன். அப்புறம் என்ன பண்ணாங்களா, இதே இதாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு
தூண்டு பின்னாடி திரும்பி திட்டுப்பட்டு திட்டுப்பட்டு முடியாதவதானா வீட்டுக்கு ஒரு செருப்பு காலையில் அங்கனக்குள்ள கடந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்து யாரோ கொடுத்துட்டு போனாங்களாம். சைத்தா 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 யாரும் நான் இந்த வந்துட்டியா இந்த கல்ச்சரவன வீட்டுல தானே படு நையா வர்றாங்க நெருப்புல வந்து உளுந்திப்பேன். ஏன்னா ஏற்கனவே உங்க அம்மா நெருப்புல வந்த மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் பிடிச்சி நோதா தள்ளிவிடலான்னு பாக்குறியா? ஆமா சரிடி மிச்ச கதையை நாளைக்கு பேச வேண்டியாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா. நிறைய பேர் இந்த வெளியூரில் இருந்தெல்லாம் சேலை ஆர்டர் போட்டிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க மாமிக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஜெஸாக் அல்லாமா. இனி வேணுங்கிறவங்களும் நம்மள்கிட்ட பாருங்கள், வாங்கினவங்களுக்கும் அடுத்து பிடிச்சிருந்தா திருப்பி ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலையும் ஜெயின்ஸா சாரீஸ் கலெக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோமா. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். துஆ செய்யுங்கம்மா.